வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் மழையுடான வானிலை அதிகரிக்கும் சாத்தியம். மர்மமான முறையில் பெண் உயிரிழப்பு, மகன் காவல்துறையால் கைது. கிரிக்கெட் பந்தால் பறிபோன சிறுவனின் உயிர். நாட்டின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் அதிகரிப்பு. குளியாப்பிட்டிய இளைஞனின் சடலம் வனப்பகுதியிலிருந்து மீட்பு. சென்னையில் 5 வயது சிறுமியை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். நாட்டில் பெருமளவான பகுதிகளில் இன்று முதல் சில தினங்களுக்கு மழையுடான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுக மத்திய மாகாணங்களிலும், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் AHM பவுசியின் மகனும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான நௌசர் பவுசி கொல்லுப்பிட்டிய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி பாடசாலை மாவத்தை பகுதியில் விபத்தொன்று இடம்பெற்ற பின்னர் பாதிக்கப்பட்ட நபரை தாக்கி குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சந்தேக நபர் காவல்துறை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது 16 வயது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது அவரை அச்சுவேலி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெல்லிப்பளை பகுதியில் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் 16 வயதுடைய குறித்த சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் எனவும் அவரது அறையில் சில வாசகங்கள் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாடிய 11 வயது சிறுவன் ஒருவரின் அந்தரங்க பகுதியில் பந்து பட்டதில் மைதானத்துக்குள் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புவேனில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் ஜவுபியா என்ற 11 வயது சிறுவனே உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் பந்து வீசிய நிலையில் துடுப்பாட்ட வீரர் பந்தை நேரடியாக குறித்த சிறுவனை நோக்கி அடித்துள்ளார். இதில் ஜவுபியாவின் அந்தரங்க பகுதியில் பந்து பலமாகப்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து குறித்த சிறுவன் உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் சுகவீன விடுமுறையை அறிவித்து கிராம உத்தியோகஸ்தர்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு இன்றும் தொடர்கிறது. கொடுப்பனவுகளை அதிகரிக்காமை உட்பட்ட பல பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கோரி நேற்றும் இன்றும் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தமது தொழில் பிரச்சினைகளுக்கான உரிய தீர்வை வழங்காவிடில் அடுத்த வாரம் முதல் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கிராம உத்தியோகஸ்தர்களின் சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகள் அவசியம் என அகில இலங்கை சுதந்திர கிராம அதிகாரிகள் சங்கத்தின் பிரதி தலைவர் PM தீஷண தெரிவித்துள்ளார். அதே நேரம் கிராம உத்தியோகஸ்தர்களிடம் சேவைகளை பெற்றுக்கொள்ள சென்ற பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நேற்றைய தினம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளானதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் 9.6% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாட்டின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் 5.43 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. நீடித்து நிலைநிறுத்தும் உறுதிப்பாடு என்ற துணைப்பொருளில் இலங்கை மத்திய வங்கியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த மார்ச் மாதம் இலங்கையின் மொத்த வெளிநாட்டு ஒதுக்கம் 4.96 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய வெளிவிகார மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென்வெலருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீள்வதற்கான எதிர்க்கட்சித் தலைவரின் திட்டங்கள் தொடர்பில் பென்வெலருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் மக்கள் எதிர்பார்க்கும் ஆட்சியை ஏற்படுத்த தாம் முனைவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வெள்ளரிக்காயின் விற்பனை அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் வர்த்தகர்கள் வெள்ளரிக்காயை விற்பனை செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அதிக வெப்பத்துறான காலநிலை காரணமாக மக்கள் வெள்ளரிக்காயை அதிக அளவில் நாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளரிக்காய் ஒன்றின் விலை 300 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தனது காதலியை சந்திக்க சென்ற நிலையில் காணாமல் போன குளியாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனின் சடலம் மாதம்பி பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞனின் சடலம் மாதம்பி பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். குளியாப்பட்டிய சொருக்கம பிரதேசத்தில் உணவு விற்பனை நிலையத்தில் நடத்தி வந்த 31 வயதுடைய சுஜித் ஜெயவன்ச என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகரான மன்னு ரமேஷை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துபாயில் தலைமறைவாகியிருந்த மன்னு ரமேஷ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளினால் நேற்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். இதனை அடுத்து மேல் மாகாண தெற்கு குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை வளர்ப்பு நாய்கள் கடைத்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பூங்காவிற்கு அருகே வசிக்கும் ஒருவரின் வீட்டிலிருந்து வெளியேறிய 2 வளர்ப்பு நாய்கள் பூங்காவுக்குள் நுழைந்ததுடன் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது பாய்ந்து கடித்துள்ளது. இதனால் குழந்தையின் கைகள், கால்கள் என உடல் முழுவதும் சரமாரியாக காயங்கள் ஏற்பட்டது. சிறுமி வலியால் துடித்துள்ளார். குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடிச் சென்ற சிறுமியின் தாய் மற்றும் அயலவர்கள் வளர்ப்பு நாய்களை நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் விரட்டியுள்ளனர். பலத்த காயமடைந்த சிறுமி தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாக குறித்த நபரை கைது செய்துள்ளனர். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து நேற்று விண்வெளிக்கான தமது 3வது பயணத்தை அவர் மேற்கொள்ளவிருந்தார். அவர் புறப்படவிருந்த போயிங் ஸ்டார்லைட் என்ற விண்வெளி களத்தில் இறுதி நேரத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரின் குறித்த விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த விண்கலத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகிய இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். உயர்ரக விண்கலமான போயிங் ஸ்டைலன்ஸ் இந்த விண்வெளிக்கு செல்லும் முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைக்கவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.